ஆட்சி அதிகாரத்திற்கு ஆசைப்பட்டிருந்தால் பிஜேபியுடன் கூட்டணி சேர்ந்திருப்போம். மேட்டுப்பாளையத்தில் எடப்பாடி பழனிசாமி உரை. தமிழகத்தில் பிரதமர் மோடி வீடு எடுத்து தங்கினாலும் பிஜேபி ஒரு இடத்தில் கூட டெபாசிட் வாங்காது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திட்டவட்டம். பிஜேபி ஆட்சியில் வரலாறு காணாத அளவிற்கு விலைவாசி உயர்ந்துள்ளது. முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் குற்றச்சாட்டு. ஓரிரு நாளில் பிஜேபி தேர்தல் அறிக்கை வெளிவரும். தமிழகத்திற்கு தனியாக தேர்தல் அறிக்கை தயார் செய்வதாக நாராயணன் திருப்பதி தகவல். ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உறுதி. அருணாச்சல பிரதேசத்தில் சீன ஆக்கிரமிப்பை மூடி மறைக்கவே பிரதமர் மோடி கச்சத்தீவு விவகாரத்தை கையில் எடுத்துள்ளார். முத்தரசன் குற்றச்சாட்டு. தமிழக அரசு கேட்ட தண்ணீரை தர முடியாது. காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் கர்நாடக அரசு பிடிவாதம். கடந்த 10 ஆண்டுகளில் 25 கோடி ஏழைகளை வறுமை கோட்டில் இருந்து மீட்டுள்ளோம். மேற்கு வங்க பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி பெருமிதம். ஏழைக்கான அரசு என கூறிக்கொண்டு வங்கி கணக்கில் 21,000 கோடி ரூபாயை பிடித்தம் செய்வதா மோடியின் டிஜிட்டல் இந்தியா வழிப்பறி என ஸ்டாலின் விமர்சனம். அதிமுக காணாமல் போய்க் கொண்டிருப்பதாக பிஜேபி அண்ணாமலை விமர்சனம். தமிழகத்தில் பிஜேபி 0 என திருமாவளவன் கருத்து. ஜிஎஸ்டி வரியால் வணிகர்களை பிஜேபி சீரழித்து விட்டதாக கனிமொழி குற்றச்சாட்டு. மதுவால் தமிழர்களை திமுக சீரழித்து விட்டதாக அன்புமணி விமர்சனம். மயிலாடுதுறையில் வனத்துறையினரின் தீவிர தேடுதல் வேட்டையில் சிக்காத சிறுத்தை. பொதுமக்கள் அவசியமின்றி வெளியே வர வேண்டாம் என ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை. கர்நாடகாவில் ஆழ்துளை கிணற்றுக்குள் தவறி விழுந்த குழந்தை 17 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு உயிருடன் மீட்பு. மீட்பு படையினருக்கு கிராம மக்கள் பாராட்டு. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 24 பேர் விடுதலை. ஒருவருக்கு மட்டும் 6 மாதம் சிறை தண்டனை விதிப்பு.